ஹாய். ஸோ இன்னைக்கு மே 2022 கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா அருணாச்சல் பிரதேஷ் அருணாச்சல் கிவி மிஷன் ஒன்று வந்து லான்ச் பண்ணாங்க. இதை லான்ச் பண்ணது யார் அப்படின்னா யூனியன் மினிஸ்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் நார்த் ஈஸ்டர்ன் ரீஜியன் ஜோதிரதியா எம் ஸ்கிண்டியா தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மிஷனோட டைட்டில் என்ன அப்படின்னா அருணாச்சல் கிவி த யூஎஸ்பி ஆஃப் அருணாச்சல் பிரதேஷ். ஸோ என்னைக்கு லான்ச் பண்ணாங்க அப்படின்னா மே 2026 நியூ டெல்லியில் வச்சு லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து யார் கூட சேர்ந்து அங்கே வேறு யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னா அருணாச்சல் பிரதேஷோட சீஃப் மினிஸ்டர் யார் அப்படின்னா பீமா கண்டு வந்து இருந்திருக்காரு. ஓகேவா. ஸோ இது வந்து அருணாச்சல் பிரதேஷோட மிஷன், இதோட பேரு கிவி. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து வேறு ஸ்டேட்ஸோட மிஷன் வந்து பார்த்துருப்போம். ஸோ மிசோரமோட மிசோரம் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அவங்களோட ஜிஞ்சர் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணுறது. ஸோ அதுக்கடுத்து நாகாலாண்டோடது என்ன அப்படின்னா காஃபியை பேஸ் பண்ணுறது. ஸோ காஃபி ஆஃப் நாகாலாண்ட் அப்படி சொல்லிட்டு ஒரு மிஷன். ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்ஸ் வந்து அவங்க ஸ்டேட்டில் வந்து எது வந்து அதிகமாக விளையுதோ அதை இன்னும் பெட்டராக்கணுன்றதுக்காண்டி இந்த மாதிரி மிஷன்ஸ் வந்து கொண்டு வருவாங்க. ஸோ இப்போ என்ன அப்படின்னா இந்த மிஷனுக்கு அருணாச்சல் பிரதேஷ் 167 கோடியை வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்கு. ஸோ இதில் வந்து நிறையா மினிஸ்ட்ரிஸ் வந்து உள்ளே வருவாங்க. யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர் வெல்ஃபேரு, மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட்டு, மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி. ஸோ இவங்க எல்லாம் சேர்ந்து பண்ணுறது தான். ஸோ இது வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அருணாச்சல் பிரதேஷில் இருக்க கிவிஸ் எல்லாம் வந்து இன்னும் எப்படி ப்ரீமியர் ஆக்குறது, ஸோ அதோட பேக்கிங்லேருந்து அதுக்கப்புறம் ப்ராசஸிங்லேருந்து இன்னும் செயின்ஸ் எல்லாம் எப்படி பெட்டர் ஆக்குறது எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து கிளஸ்டர் லெவல் மேனேஜ்மெண்ட் தான் பண்ணுறாங்க. ஓகேவா. ஸோ அவங்க ஸ்டேட்டில் ஒரு 6 பிளேசஸை வந்து இதில் மேனேஜ்மெண்ட்டுக்கு செலக்ட் பண்ணி அங்கெல்லாம் இதில் கொண்டு வந்து ஸோ அதுக்கடுத்து இதை ப்ராசஸ் பண்ணி அதெல்லாம் கொண்டு வருவாங்க. ஓகேவா. ஸோ அந்த 6 பிளேசஸ் என்ன, கீ ரீஜனல் ஜோன்ஸ் என்ன அப்படின்னா போஸ்ட் ஹார்வெஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஹப்ஸாக தான் இதெல்லாம் இருக்கும். ஸோ என்னென்னா ஜீரோ வேலி, திராங், கலக்டாங், ஜியோமி அண்ட் தீபாங் வேலி. ஸோ இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஹார்வெஸ்ட் பண்ணது எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டு ப்ராசஸ் பண்ணி இதோட ஷெல்ஃப் லைஃபை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணி இது இருக்கும். ஓகேவா. ஸோ இப்போதைக்கு வந்து ஒரு கிவியோட ஷெல்ஃப் லைஃப் வந்து 7 நாள். ஸோ 7 நாள் நம்ம கிவியை வச்சுக்கலாம். ஸோ இது எத்தனை நாளாக மாற்றுறதுக்கு அவங்க ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 45 நாளாக வந்து மாற்றணும் அப்படின்னு. ஸோ இந்த ஷெல்ஃப் லைஃப் எல்லாம் எவ்வளோ கோல்ட் கெப்பாசிட்டி வச்சுருக்காங்க, கோல்ட் செயின் கெப்பாசிட்டி வச்சுருக்காங்க அப்படின்னா 2000 மெட்ரிக் டன். ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் மல்டிநேஷ்னல் மிலிட்ரி எக்ஸசைஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து எங்கே நடக்குது அப்படின்னா மெகாலயாவில் நடக்குது. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் எடிஷன் ஆஃப் மல்டிநேஷ்னல் எக்ஸசைஸ். ஸோ இந்த எக்ஸசைஸோட பேர் வந்து பிரகதி 2026. எப்போலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா மே 2026 ஸ்டார்ட் ஆகுது. எங்கே நடக்குது அப்படின்னா உர்மாய் மிலிட்ரி ஸ்டேஷன் இன் மெகாலயாவில் வந்து நடக்குது. ஸோ இனாகரல் அட்ரஸ் வந்து யார் டெலிவரி பண்ணுறாங்க அப்படின்னா மேஜர் ஜெனரல் சுனில் ஷெரான். ஸோ இவர் வந்து யார் அப்படின்னா அடிஷ்னல் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் இன்ஃபேண்ட்ரி. ஓகேவா. ஓகே. ஸோ இதில் யார் பார்ட்டிசிபேட் பண்ணலாங்க அப்படின்னா இந்தியன் ஓஷன் ரீஜியனில் தான் இது நடக்கிறதுனால அதில் இருக்க அந்த ரீஜனில் இருக்க ஃப்ரெண்ட்லி கண்ட்ரிஸ் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோ எந்தெந்த கண்ட்ரிஸ் அப்படின்னா ஒரு 12 கண்ட்ரிஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோ யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா பூட்டான், கொலம்பியா, இந்தோனேஷியா, லாஸ், மலேசியா, மாலத்தீவ்ஸ், மியான்மர், நேபாள், பிலிப்பைன்ஸ், செஸ்லி, ஸ்ரீலங்கா அண்ட் வியட்நாம். ஓகேவா. ஸோ இது வந்து இது எத்தனை நாள் அப்படி நடக்க போகுது அப்படின்னா 2 வீக் ட்ரைனிங் பீரியட். எதுக்கு அப்படின்னா பார்ட்னர்ஷிப் ஆஃப் ஆர்மிஸ் ஃபார் க்ரோத் அண்ட் டிரான்ஸ்ஃபார்மேஷன் இந்த இந்தியன் ஓஷன் ரீஜியன். ஓகேவா. இந்தியன் ஓஷன் ரீஜியனை இன்னும் போற்றி பாதுகாக்கிறதுக்காண்டி இது ஒரு திங். ஓகே. சத்தது போயிடலாமா. ஸோ அதுக்கப்புறம் Tunbo Imaging secures Indian Navy contract under Aditi 3.0. ஸோ இதில் என்ன அப்படின்னா பெங்களூரு பேஸ் பண்ண ஒரு டிஃபென்ஸ் டெக்னாலஜி ஃப்ரம் அவங்களோட பேர் என்ன அப்படின்னா டன்போ இமேஜிங் இந்தியா லிமிடெட். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியன் நேவிட்ட ஒரு ஸ்பெஷலைஸ்டு பிளாட்ஃபார்ம் கான்ட்ராக்ட் வந்து சைன் பண்ணுறாங்க. ஸோ இந்தியன் நேவிட்ட வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ எப்போ அப்படின்னா மே 19, 2026. ஸோ அதிதி 3.0 அப்படின்னா என்ன அப்படின்னா அட்வான்ஸ்டு டிஃபென்ஸ் டெக்னாலஜி இன்குபேஷன் இன்னோவேஷன் ஃப்ரேம்ஒர்க். ஓகேவா. ஸோ இதில் என்ன அப்படின்னா ஹை பவர் மைக்ரோவேவ் சிஸ்டம்ஸை வந்து நேவல் பிளாட்ஃபார்முக்காண்டி வாங்க போகிறாங்க. ஸோ என்னது ஹை பவர் மைக்ரோவேவ் சிஸ்டம்ஸ்.
ஸோ அது என்னப்பா ஹை பவர் மைக்ரோவேவ் சிஸ்டம், ஸோ அவன் மாதிரியா அப்படின்னு நினச்சிங்கன்னா இல்லை. ஸோ இது எதுக்கு அப்படின்னா நம்ம ஷிப்பை நோக்கி வர்ற இல்லை ஷிப்பை சுற்றி இருக்கக்கூடிய எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜியை வந்து டிசேபிள் பண்ணுறதுக்கு. ஸோ எனிமீஸோட எலக்ட்ரானிக்ஸ் இருக்குது, சென்சார்ஸ் இருக்குது, ட்ரோன் ஸ்வார்ம்ஸ் இருக்குது, அன்மேனட் சிஸ்டம்ஸ் இருக்குது அப்படின்னா ஸோ இது எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ அதை செயலிழக்க வைக்க எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜியை யூஸ் பண்ணுறது தான் என்ன அப்படின்னா ஹைப்பர் பவர் மைக்ரோவேவ் சிஸ்டம். ஸோ இதை பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து அதிதி 3.0 இன்னோவேஷன் ஃப்ரேம்வொர்க்கை வந்து இது பண்ணுறோம். ஸோ இதுக்கு தான் இந்தியன் நேவி யார் கூட கான்ட்ராக்ட் சைன் பண்ணிக்கிறது அப்படின்னா டன்போ கூட. ஸோ இவங்க வந்து ஒரு பெங்களூரு பேஸ்டு ஃப்ரேம், ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் ஒரு பிளான்ட் ஜீன் எடிட்டிங் ஏஐ. ஸோ இது வந்து வேர்ல்ட்லே ஃபர்ஸ்ட்டு. ஸோ இது எதை பேஸ் பண்ணி உருவாக்கப்பட்டது அப்படின்னா ஆல்ரெடி ஒரு ஜீன் எடிட்டிங் இருக்குது. ஸோ அது எதுக்கு அப்படின்னா பிளான்ஸுக்கு கிடையாது, ஜென்ரலாக இருக்கும். ஸோ அதை யார் வச்சுருந்தாங்க அப்படின்னா யூஎஸ் வச்சுருந்தாங்க. ஸோ அவங்களோடத பேஸ் பண்ணி இது வந்து வந்திருக்கு. ஸோ யூஎஸோடது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா OpenCRIS PR1. ஸோ அதை பேஸ் பண்ணி இந்தியா வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து இந்தியாவோட டெவலப்மெண்ட், பட் இதுதான் வேர்ல்டோட ஃபஸ்ட்டு கிராப் ஜீன் எடிட்டர், ஓகேவா. ஸோ இதோட பேர் என்ன அப்படின்னா பிளான்ட் OpenCRIS PR1. ஓகே, ஸோ இதை யார் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா இந்தியன் சயின்டிஸ்ட்டு. எந்த டீம்ஸோட கொலாபரேஷன் அப்படின்னா ICAR, இந்தியன் கவுன்சில் ஃபார் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச், சென்ட்ரல் ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட். ஸோ இவங்களோட சயின்டிஸ்ட் தான் பண்ணியிருக்காங்க. இந்த டீமை வந்து யார் லீட் பண்ணாங்க அப்படின்னா டாக்டர் குதுபுதீன் அலி மூலா. ஸோ இவங்க தான் இந்த டீமை வந்து லீட் பண்ணி இதை வந்து ஃபைன் பண்ணியிருக்காங்க, ஓகேவா. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஒரிஜினலி இன்ஜினியர்டு ஃபார் ஹியூமன் தெரபியூட்டிக்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ ப்ரோஃபுல்லன் பயோ அப்படின்றவங்களால் டிசைன் பண்ணப்படுது. ஒரிஜினலி வந்து ஹியூமன் தெரபியூட்டிக்ஸ்க்காண்டி கொண்டு வரப்பட்டது தான். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இந்த பிளான்ட் OpenCRIS PR1 வந்து வந்திருக்கு. ஸோ இது இந்தியாவில் டெவலப் பண்ணப்பட்டது, இந்த வேன் வந்து யூஎஸ்ல டெவலப் பண்ணப்பட்டது. ஓகே, ஸோ அடுத்து நம்ம பிஎம் சார் ஸ்வீடனுக்கு போனதை பற்றி பார்ப்போம். ஸோ என்னன்னைக்கு போயிருக்காரு அப்படின்னா 17th and 18th வந்து போயிட்டு அங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அங்கே அவங்களோட பிஎம் எல்லாம் பார்த்துருக்காங்க. ஸோ பிஎம் தான் அவங்களோட பிஎம், அதாவது பிஎம் ஆஃப் ஸ்வீடன் தான் வந்து நரேந்திர மோடி வந்து நீங்கள் எங்கள் ஊருக்கு வாங்க அப்படி சொல்லி கூப்பிட்டுருந்தாரு. ஸோ அவரோட பேர் என்ன அப்படின்னா உல்ஃப் கிறிஸ்டர்சான். ஸோ இவங்க தான் வந்து யார் அப்படின்னா ஸ்வீடிஷ் பிரைம் மினிஸ்டர். அவங்க கூப்பிட்டதுக்காண்டி தான் நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து அங்கே போயிருக்காரு, ஓகேவா. ஸோ அங்கே போகிற அவருக்கு ஒரு அவார்டும் கொடுத்து அனுப்புகிறாங்க. என்ன அவார்டு அப்படின்னா ராயல் ஆர்டர் ஆஃப் த போலார் ஸ்டார் அவார்டு, ஓகேவா. ஸோ இது வந்து ஸ்வீடிஷ் கவர்மெண்ட்டோட ரொம்ப பெரிய அவார்டு, ஓகேவா. ஸோ இவர் போகிறவர் என்ன அப்படின்னா அங்கே ஒரு டிப்ளமேட்டிக் விசிட்டில் வந்து பங்கேற்கிறாரு. எந்த ஊருக்கு போகிறாரு அப்படின்னா கோதன்பர்க், ஸ்வீடனுக்கு வந்து May 17th வந்து போகிறாரு, ஓகேவா. ஸோ இந்த அவார்டை இவங்களுக்கு கொடுத்தது யாரு அப்படின்னா ஸ்வீடனோட கிரவுன் பிரின்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ஓகேவா. ஸோ அப்புறம் என்னென்னலாம் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஸோ ரெண்டு பேருமே அவங்கவுங்களோட நம்ம ஸ்வீடன், ஸோ இந்தியா ஸ்வீடனோட ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்பை வந்து இன்னும் பெட்டர் ஆக்கிறத பற்றி பேசியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் வந்து டபுள் டோட்டல் பைலேட்ரல் ட்ரேட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வித்தின் 5 years வந்து வச்சுக்கலாம். அதாவது ரெண்டு பேருமே வந்து பைலேட்ரலாக இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படி சொல்லி முடிவெடுத்துருக்காங்க. ஸோ இதுபடி ஸ்வீடன் வந்து மேக் இன் இந்தியாலையும் நம்ம வந்து மேக் வித் ஸ்வீடன்லையும் இன்வெஸ்ட் பண்ணுவோம், ஓகேவா. ஓகே, ஸோ அங்கே வந்து நிறையா எம்ஓஐஸ் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்னு பார்த்தலாமா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா 26 to 30 வந்து இந்தியாவும் ஸ்விஸ் அவங்க ரெண்டு பேரோட பைலேட்ரல் ரிலேஷன்ஷிப்க்கு எம்ஓஐ சைன் ஆயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா ஸ்வீடன் ஸோ ரெண்டு பேரும் ஜாயிண்ட் இன்னோவேஷன் பார்ட்னர்ஷிப் 2.0க்குள்ள போகிறாங்க. ஸோ இதுதான் வந்து நானும் உன்னோடதில் இன்வெஸ்ட் பண்ணுவேன், நீ என்னோடதில் இன்வெஸ்ட் பண்ணும் அந்த இது. ஸோ அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஜாயிண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் சீட்டா அப்படின்னு ஒன்று வந்திருக்காங்க. ஸ்வீட்டா அப்படின்னா ஸ்வீடன் இந்தியன் டெக்னாலஜி அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் காரிடார். ஸோ இதை வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து டெவலப் பண்ண போகிறாங்க.
ஸோ வேற என்ன பண்ண போறாங்க அப்படின்னா ஸ்பேஸ் கொலாபரேஷன் வந்து 2 பேரும் சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவோட இஸ்ரோவும் அவங்களோட ஸ்பேஸ் ஏஜென்சியான ஸ்வீடிஷ் நேஷனல் ஸ்பேஸ் ஏஜென்சியும் சேர்ந்து ஒரு இன்டர் பிளானட்டரி மிஷன் வந்து கொண்டு வர போறாங்க. ஸோ அது வந்து என்ன பண்ண போகுது, அதோட பேர் என்ன அப்படின்னா சுக்ரியான் மிஷன் டு பிளானட் வீனஸ் தான் அது. ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்து வந்து என்ன அப்படின்னா இந்தியாவோட ஸ்பேஸ் ரிசர்ச்சை வந்து யூரோப்பியன் ஏரோங் ஸ்பேஸ் சென்டர் கூட வந்து பேர் பண்ண போகிறாங்க. ஓகேவா? ஸோ எதுக்கு அப்படின்னா அட்வான்ஸ்டு ட்ராக்கிங் காண்டி. ஸோ அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியல் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் ஸ்வீடன் ஸ்ட்ராங்கர் டுகெதர் டுவர்ட்ஸ் 2047 அப்படி சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட் வந்து அஃபிஷியலாக சைன் பண்ணியிருக்காங்க. ரைட்? ஸோ அடுத்தது போயிடலாமா? ஸோ அதுக்கப்புறம் பாலாஜி ஜென்ரல் இன்சூரன்ஸ். ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பல்காக ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஸோ அதோட பேர் என்ன அப்படின்னா மை ஹெல்த் கேர் பிளான் ஏஜ் ப்ளஸ் ஹெல்த் பிளான். ஸோ இதில் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா 5 லட்சத்துலேருந்து 5 கோடி வரைக்கும் ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இதில் வந்து 3 மாதம் குழந்தையிலேருந்து ஆரம்பித்து அப் டு 5 இயர்ஸ் லைஃப் டைம் ரினியூவபிலிட்டி வரைக்கும் போய்க்கலாம். ஸோ இதில் என்ன அப்படின்னா 3 மாதம் குழந்தைலேருந்து இதை ஸ்டார்ட் பண்ணலாம். 5 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து வெயிட்டிங் பீரியட் மாதிரி 5 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து இதை வந்து லைஃப் டைம் ரினியூவபிலிட்டி வந்து பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இதில் வந்து ஏஜ் ரிலேட்டடு, ஸோ என்டையர் ஆக்சிடென்ட்ல ஏதாவது பிரச்சனை, ஆக்சிடென்ட்னால என்டையர் இஷ்யூஸ் வந்துச்சு, இல்லை நிறைய ஆஃபர்ஸ் வந்து இதில் தராங்க. ஸோ இது வந்து எதெல்லாம் கவர் பண்ணும் அப்படின்னா ஹாஸ்பிட்டலைசேஷன், சர்ஜரிஸ், ஐசியூ சார்ஜஸ், அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட்ஸ், ஆர்கன் டோனர்ஸ் அண்ட் குளோபல் ட்ரீட்மெண்ட்ஸ், ப்ரிவென்டிவ் ஹெல்த் கேர் சர்வீசஸ். ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்க ஆயுஷ் ரிலேட்டடாக இந்த பாலிசி எடுத்த பர்சன் ஏதாவது ட்ரீட்மெண்ட் அட்டன் பண்ணாலும் ஸோ அதையும் இவங்க வந்து கவர் பண்ணுறாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ என்சிடி இண்டெக்ஸ், ஸோ நேஷனல் கமோடிட்டி அண்ட் டெரிவேட்டிவ் எக்ஸ்சேஞ்ச். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரெயின் மும்பை அப்படி சொல்லி ஒரு வெதர் டெரிவேட்டிவ் கான்ட்ராக்ட் வந்து கொண்டு வராங்க. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா இப்போ மான்சூன் டைம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த டயத்தில் ரெயினால லாஸ் வந்தாலும் ப்ராஃபிட் வந்தாலும் அது ரிலேட்டடான ஃப்ளக்சுவேஷன்ஸை வந்து கவர் பண்ணும். ஸோ இதனால் என்ன யூஸ் அப்படி சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இஃப் இன்கேஸ் ரெயின்னால ஒரு பாதிப்பு வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் போயிட்டு ஒரு இன்சூரன்ஸை போயிட்டு பேசி கிளைம் வாங்குறத விட இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதை வந்து யார் யார் டெவலப் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து செபி வந்து அப்ரூவ் பண்ணிடுச்சு. ஸோ இதை வந்து டெவலப் பண்ணது யார் அப்படின்னா ஐஐடி பாம்பேயும் இந்தியன் மெட்ரோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இதை வந்து அன்வீல் பண்ணவங்க யார், அதாவது நாட்டுக்கு அர்ப்பணிச்சவங்க இல்லை ஸ்டார்ட் பண்ணி வச்சவங்க அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எம்டிஎன்சிஓ ஆஃப் என்சிடெக்ஸ். ஸோ யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா அருண் ராஸ்தே. இவங்க கூட யார் இருந்தது அப்படின்னா ரீஜனல் மெட்ரோலஜிக்கல் சென்டர் மும்பையோட ஹெட்டு. ஸோ அவர் பேர் விக்ரம் சிங். ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இது வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ஒரு ரேங்கிங் தான் பார்க்க போகிறோம். UNDSA. ஸோ இது யார் அப்படின்னா யுனைடெட் நேஷன்ஸோட டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அண்ட் சோசியல் அஃபேர்ஸ். ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்தியாவோட ஜிடிபி வந்து 6.6 வந்து இருக்கும் அப்படின்னு முன்னாடி சொல்லியிருந்தாங்க. இல்லை அவ்வளோலாம் தர முடியாதுப்பா, 6.4 வேணா பார்த்துக்கோ அப்படி சொல்லி இப்போதைக்கு மாற்றிட்டாங்க. ஸோ இப்போதைக்கு இவங்க சொல்லியிருக்கிறதுபடி இந்தியாவோட ஜிடிபி growth ஃபார் ஃபினான்ஷியல் இயர் 2027 வந்து என்ன அப்படின்னா 6.4% தான். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ஐசிஏஆர் ஐசிஆர்ஏ. ஸோ இந்தியன் கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இவங்களும் மீண்டும் இந்தியாவோட ஜிடிபியை குறைக்க தான் செஞ்சுருக்காங்க. 6.5% இருந்துச்சு, இதை அடிச்சுட்டு இல்லைப்பா ஒரு 30 பாயிண்ட் குறைச்சிக்கலாம் 6.2% வச்சுக்கோ அப்படி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா டாடா. ஸோ டாட்டாவோட பவர் ட்ரங்க் கிரீன் இங்க் பேக்ட் வித் பூட்டான் ஃபார் கிளீன் எனர்ஜி ஃப்ரேம்வொர்க். ஸோ என்ன அப்படின்னா டாடா பவர் கம்பெனி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பூட்டானோட ட்ரங்க் கிரீன் பவர் கார்பரேஷன் கூட எம்ஓஏ சென்ட் பண்ணுறாங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்னா க்ளீன் எனர்ஜி ஃப்ரேம் ஒர்க்காண்டி பூட்டான் கூட அக்ரிமெண்ட் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இது எப்போ பண்ணாங்க அப்படின்னா மே 2026. ஸோ இதுபடி என்ன அப்படின்னா பூட்டானில்
5000 மெகாவாட் க்ளீன் எனர்ஜியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி இவங்க 2 பேரும் உள்ளே வந்திருக்காங்க. ஸோ இதில் வந்து 2 பேர் சைட்லேருந்து யார் எம்ஓஏ சென்ட் பண்ணாங்க அப்படி பார்த்தீங்க அப்படின்னா டாடா பவர். ஸோ டாடா பவர் கம்பெனி சார்பிலிருந்து அவங்களோட எம்டி அண்ட் சிஇஓவான பிரவீன் சின்ஹா வந்து இந்த எம்ஓஏல வந்து சைன் பண்ணியிருக்காரு. ஸோ அதே மாதிரி அவங்க சைட்லேருந்து வரணும் இல்லையா, பூட்டான் சைட்லேருந்து பூட்டானோட ட்ரங்க் கிரீன் பவர் கம்பெனியோட எம்டி அண்ட் சிஇஓ அவங்க வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ எம்டி அண்ட் சிஓ கிடையாது, எம்டி. ஸோ யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா தாஷோ ஷிவங் ரின்சின். ஸோ அவங்க தான் எம்ஓ சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுபடி இவங்க 2 பேரும் சேர்ந்து பூட்டானில் வந்து க்ளீன் அண்ட் ரினியூவபிள் எனர்ஜியை வந்து நிறையா வந்து கொண்டு வருவாங்க. ஓகேவா? ஸோ அடுத்து வந்து ஒரு ப்ரைஸ் தான் பார்க்க போகிறோம், இன்டர்நேஷ்னல் புக்கர் ப்ரைஸ். ஸோ இந்த இன்டர்நேஷ்னல் புக்கர் ப்ரைஸ் வந்து யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னா தாய்வான் ட்ராவல் விளாக் தான் வாங்கியிருக்கு. ஸோ இதுதான் அந்த புக்கு, தாய்வான் ட்ராவல் விளாக். ஸோ இந்த புக்கோட ஆத்தரும் இந்த புக்கோட டிரான்ஸ்லேட்டரும் இன்டர்நேஷ்னல் புக்கர் ப்ரைஸை வந்து இந்த தடவை வாங்குறாங்க. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு தாய்வான் வந்து ஒரு பர்சன் வந்து இந்த புக்கர் ப்ரைஸை வந்து வாங்குறதுக்கு. ஸோ இதுக்கு வந்து எவ்வளோ கிடைக்கும் அமௌண்ட் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா 50,000 பிரிட்டிஷ் பவுண்ட் ஸ்டெர்லிங்ஸ் வந்து கேஷ் அவார்டாக வந்து கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எங்கே வச்சு கொடுத்தாங்க அப்படின்னா லண்டன், யுனைடெட் கிங்டமில் இருக்க லண்டனில் இருக்க டேட் மார்டன் அப்படின்ற இடத்துல வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ என்னைக்கு அப்படின்னா May 19, 2026. ஸோ சொன்ன மாதிரி இவங்களுக்கு வந்து 50,000 யூரோஸ் வந்து ப்ரைஸாக கிடைக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ இந்த புக்கோட ரைட்டர், ஸோ இந்த புக் பேர் என்ன, தாய்வான் ட்ராவலாக். ஸோ இந்த தாய்வான் ட்ராவல் விளாகோட ரைட்டர் யாருன்னு ஆத்தர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா யாங் ஷுவாங்ஸி. ஸோ இது வந்து ஆத்தர். ஸோ இதோட டிரான்ஸ்லேட்டர் லீ கிங். ஸோ இவங்க 2 பேருக்கும் தான் வந்து இன்டர்நேஷ்னல் புக் ப்ரைஸருக்கான ஆத்தரும் டிரான்ஸ்லேட்டருக்குமான அவார்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. ஓகேவா? ஓகே. ஸோ இந்தியாவோட BWSSB. ஸோ இது என்ன அப்படின்னா பெங்களூரு வாட்டர் சப்ளை அண்ட் செவரேஜ் போர்ட். ஸோ இவங்க வந்து பெங்களூரோட ஒரு வாட்டர் சப்ளை போர்ட். ஸோ இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா குளோபல் லெவல் வாட்டர் யூட்டிலிட்டிஸில் டாப் 5 பொசிஷனுக்குள்ள வந்து உள்ளே போயிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் எப்போ வச்சு சொன்னாங்க அப்படின்னா குளோபல் வாட்டர் சமிட் எங்கே நடந்துச்சு அப்படின்னா ஸ்பெயின் மேட்ரிட்ல வந்து நடந்திருக்கு. May 18 to 20 வந்து நடந்திருக்கு. ஸோ அதில் தான் வந்து இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பெங்களூரு வாட்டர் போர்டை வந்து யார் ரெப்ரசன்ட் பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட சேர்மன் ராம் பிரசாத் மனோகர். ஸோ இதுக்கு வந்து எந்தெந்த அவார்ட்ஸ்லாம் கிடச்சிருக்கு அப்படின்னா எலைட் யூட்டிலிட்டி ஆஃப் த இயர் அவார்டில் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து இவங்களோட 5 பில்லர் ஸ்ட்ராட்டஜி வந்து பெரிய திங்காக வந்துருக்கு. ஸோ இவங்க இதெல்லாம் வந்து உள்ளே வந்திருக்காங்க அப்படின்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் 6ல் வந்து உள்ள பண்ணிருக்காங்க, சாம்பியன் ஆஃப் அ இயர், வாட்டர் ப்ராஜெக்ட் ஆஃப் அ இயர் 2026. ஸோ இந்த 3 திங்லேயும் வந்து டாப் 5 குளோபல் ரெகனைசேஷனுக்குள்ள வந்து உள்ள வந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து என்ன அப்படின்னா ஹால் பைலட் KK வேணுகோபால் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா SETP சொசைட்டி ஆஃப் எக்ஸ்பெரிமெண்டல் டெஸ்ட் பைலட்ஸில் வந்து ஒரு ஃபெலோவாக உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுதான் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் எவர் டெஸ்ட் பைலட். ஓகேவா? ஸோ இந்தியன் ஒருத்தர் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு இதுக்குள்ளே போகிறாங்கன்னா இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா அவர் அதோட அந்த டெஸ்ட் பைலட் ஸ்கீமோட எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராகவும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் அண்ட் சீஃப் டெஸ்ட் பைலட் ஆஃப் ஃபிக்ஸ்டு விங் ஆஃப் ஸ்டேட் ஓனர் டிஃபென்ஸ். ஸோ வந்து இவரை வந்து எலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் GRSC கார்டன் ரீச் ஷிப் பில்டர்ஸ் அண்ட் இன்ஜினியர்ஸ். ஸோ அவங்க வந்து இந்தியன் ஆஃப்ஷோர் அடுத்த ஜென்ரேஷன் ஆஃப்ஷோர் பேட்ரோல் வெஹிக்கிள்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஷிப்போட பேர் என்ன அப்படின்னா INS சங்கமித்ரா. ஸோ இவங்கள வந்து இந்தியன் நேவிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எங்கே வச்சு கொடுத்தாங்க அப்படின்னா கொல்கட்டா வெஸ்ட் பெங்காலில் வச்சு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து 4 நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப்ஷோர் பேட்ரோல் வெஹிக்கிள்ஸில் ஃபர்ஸ்ட். ஓகே.
ஸோ இதுக்கு ஏன் சங்கமித்ரான்னு பேர் இருந்துச்சு அப்படின்னா அசோகா எம்பரர் இருக்கார் இல்லையா, ஸோ அவங்களோட டாக்டரான சங்கமித்ராவை வந்து ரிமெம்பர் பண்ணுறதுக்காண்டி இந்த ஷிப்புக்கு வந்து இந்த நேம் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ஃபயரிங் ட்ரையல்ஸ் ஆஃப் சூர்யாஸ்திரா ராக்கெட் சிஸ்டம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கண்டக்ட் பண்ணி முடிச்சிருக்காங்க. ஸோ இதை வந்து யார் பண்ணாங்க அப்படின்னா பூனே பேஸ்டு ப்ரைவேட் டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங் கார்பரேஷனான NIBE லிமிடெட் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து என்னைக்கு நடந்துச்சு அப்படின்னா May 18 and 19 வந்து நடந்துச்சு. இன்டெகிரேட்டட் டெஸ்ட் ரேஞ்ச் இன் சண்டிப்பூர் கோஸ்ட் ஆஃப் ஒடிசாவில் வந்து இதை வந்து டெஸ்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஓகே, ஸோ அடுத்து இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்த்துடலாம். ஸோ May 19 வந்து என்ன டே அப்படின்னா வேர்ல்டு ஃபேர் பிளே டே. ஸோ இதோட தீம் வந்து என்ன அப்படின்னா, சாரி, இது யார் கோஆர்டினேட் பண்ணுவாங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் ஃபேர் பிளே கமிட்டி வந்து கோஆர்டினேட் பண்ணும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வேர்ல்டு பீ டே. ஸோ இது எப்போ செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னா May 20. ஓகே, ஸோ இவங்களோட தீம் வந்து பி டுகெதர் ஃபார் பீப்புள் அண்ட் பிளானட், எ பார்ட்னர்ஷிப் தட் சஸ்டைன்ஸ் அஸ் ஆல். ஓகே, அதே மாதிரி இந்த ஃபேர் பிளே டே இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து இந்த வருஷம் கொண்டாடுறது 2வது ஃபேர் பிளே டே. ஸோ 2025 தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த ஃபேர் பிளே டே வந்து செலிப்ரேட்டே பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் டிஎன்பிசி பிட்ஸ் வந்து பார்த்துடலாம். ஸோ தமிழ்நாடு சிஎம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா முதல்வர் ஸ்மார்ட் வில்லேஜ் ஸ்கீம் வந்து May 22, 2026 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுபடி என்ன அப்படின்னா ஒரு பைலட் ரேஞ்சில் வந்து ஒரு 500 வில்லேஜ் பஞ்சாயத்தை வந்து கம்ப்ளீட்டாக டிஜிட்டலி வந்து அப்கிரேட் பண்ண போகிறாங்க. டிஜிட்டல் இனாகிரேட்டட் ஹப்ஸாக வந்து மாற்ற போகிறாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து 100 பவர் சோலார் பவர் ஸ்ட்ரீட் லைட்ஸ் எல்லாம் கொண்டு வர போகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஹை இன்டர்நெட் ஸ்பீடுக்காண்டி பாரத் நெட் வழியாக ஃபைபர் ஆப்டிக் இன்டர்நெட் கனெக்டிவிட்டி வந்து கொண்டு வர போகிறாங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு நம்ம கிராமம்னு சொல்லிட்டு ஒரு மொபைல் ஆப் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த மாதிரி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.